வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் சுவையான ஒரு ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் கறி எப்படி வைக்க போகிறோன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சாரில் கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சம் போல் இஞ்சி, அது கூடவே ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் ஃபிஷ் ஃப்ரை மசாலா, கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போது நம்ம ஃபிஷ்ஷில் தடவி ஒரு 30 மினிட்ஸுக்கு அப்படியே மேரினேஷனில் வச்சிடலாம். உங்ககிட்ட ஜீரகம் தூள், மிளகுத்தூள் இதெல்லாம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைச்சிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபிஷ் போடுறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. ஆயில் ரொம்பவே ஹீட்டாக இருந்ததுன்னா ஃபிஷ் வேகிறதுக்கு முன்னாடியே கருகிடும். ஃபிஷ்ஷை நல்லா 2 சைடும் ஒரு 2 நிமிஷம் வேகிற மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு மசாலா மாதிரி அரைச்சி ஃபிஷ்ஷில் தடவிட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறது ஃபிஷ்ஷிலேருந்து மசாலா வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக இல்லை, அந்த ஃபிஷ்ஷில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான் இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது ஃபிஷ்லேருந்து மசாலா பிரிஞ்சு போகாது அப்படின்லாம் கிடையாது. நம்ம திப்பி திப்பியாக அரைச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபிஷ்லேருந்து மசாலா பிரியும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 2 பக்கமும் திருப்பி போட்டு மீனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவிலே இருக்கட்டும். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கரிஞ்சிடும் நல்லாவே. எனக்கு ஏன் இந்த மாதிரி கருப்பாகிடுச்சுன்னா, நம்ம இதில் ஆனியன் சேர்த்துருக்கோம். ஆனியன் சீக்கிரமே கரிஞ்சிடும், அதனால தான் கரிஞ்சிருக்கு. இது கருகின ஸ்மெல் வரும் அப்படின்லாம் கிடையாது. ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவீங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபிஷ் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். ஃபிஷ் உடையவே இல்லை பாருங்கள். ஏன்னா லோ ஃப்ளேமில் வறுத்தோம்னா ஃபிஷ் உடையவே உடையாது. கார்னிஷ்காக மேலே ஒரு கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு பொரித்து ஃபிஷ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சிம்பிளாக தாங்க செய்ய போகிறோம். நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி தான். இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா தேங்காய் சேர்த்து செஞ்சுருக்கோம். தேங்காய் எப்போ சேர்க்கணும், எந்த அளவு கொதிக்க வைக்கணும், எப்போ இறக்கணும் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இது கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கருகிடக்கூடாது. கொஞ்சமாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. மீன் குழம்புக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா இந்த வெங்காயம் மீன் குழம்புல வெந்ததுக்கப்புறம் அதை சாப்பிட்டோம்னா அது ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் குவான்டிட்டி கம்மியாக வைக்கிறதுனால ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கணும். ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும். ஆனால் தக்காளி நீங்கள் எடுக்கிற மீனோட குவான்டிட்டி பொறுத்து அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா மீன் குழம்புக்கு கொஞ்சமாக புளிப்பு சுவை இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து தக்காளி எடுத்துக்கணும். தக்காளியும் ரொம்ப குழையிற மாதிரி வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% தக்காளி வதங்கினா போதும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் நான் இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்ச தூளில் ஒரு 3 கரண்டி சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் குவான்டிட்டி கம்மியாக வைக்கிறதுனால 3 கரண்டி சேர்த்துருக்கேன். இதை ஸ்லோ ஃப்ளேமில் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். ஃப்ளேம் ஸ்லோவில் இருக்கட்டும், இல்லாட்டினா கரிஞ்சிடும். இதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைசல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் புளி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவு புளி கரைச்சி நான் இதில் சேர்த்துருக்கேன். இது கூடவே உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சு கொதிக்க விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 பல்லு பூண்டு நச்சு போட்டால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இல்லைன்னா பூண்டு தனியாக நச்சு எடுத்துக்கலாம். நான் பூண்டு தனியாக நச்சு தான் இதில் போட போகிறேன். குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காவை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு 80 to 85% தான் அரைக்கணும். கொஞ்சம் திப்பியாக அரைக்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா தேங்காய் அதிகமாக தெரியும், அப்புறம் குழம்பு நல்லா இருக்காது. அது ஒரு மாதிரி காய்கறி குழம்பு மாதிரி போயிடும். தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. மீனெல்லாம் சூப்பராக வெந்திருக்கு. இந்த மீன் குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட இதே நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே மூடி போட்டுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மீன் கரைஞ்சிட்டு இல்லைனா பயப்பட வேண்டாம். ஏன்னா நான் பெரிய மீன் எடுத்திருக்கேன், அதனால் இந்த மீன் கரையாது. நீங்கள் சின்ன மீன், குட்டி மீன் எடுத்திங்கன்னா மீன் கரையும். அந்த 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வைக்கிறதோட அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதை நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்குன்னு குழம்பு. இதை அப்படியே கலக்கி பார்ப்போம். மீன் குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது சூடான ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.